Hello friends, welcome to Namma Pettagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தேங்காய் சேர்க்காம சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா நான் தண்ணியில க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு நல்லா கழுகி தோலை மட்டும் சீவி வச்சிருக்கேன். இதை கட் பண்ணி நான் குழம்புல சேர்க்க போறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் போல சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நமக்கு சீக்கிரமா வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ அதில் மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். எப்போவுமே மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கறியிடாமல் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலையோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வெட்டி வச்சிருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா நமக்கு வேகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதோட கழுகி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு தோல் சீவி போட்டிருக்கேன். பேனில் பண்ணுறதுனால தோலை சீவி இருக்கேன். குக்கரில் பண்ணுறதா இருந்தால் தோலோடே போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா நமக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். அதுக்காக தான். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா ஒன்றா ஒட்டுற மாதிரி. ரெண்டு நிமிஷமா நல்லா நான் வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். கோழியிலேருந்து நமக்கு தண்ணி கொஞ்சம் வெளியில் வரும். நம்ம சேர்த்த மசாலாவுக்கு இந்த தண்ணி போதுமானதாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தது தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆயிலெலாம் வெளியில் வந்து நம்மளுடைய கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்புல சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கனால அதுவும் சீக்கிரமாக சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான சிக்கன் குழம்பு, அதுவும் தேங்காய் சேர்க்காத சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் குழம்பு வந்து அதிரடியாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அந்த சிக்கன் குழம்பை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.